So welcome back to our channel Kritika Energy Essence. So PTBRT 2023 UGTRB appointment-க்கான provisional selection list release ஆயிருக்கு. Congratulations to all the CV selected candidates and who have got the place in செலெக்ஷன் லிஸ்ட் ஆல்சோ. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டில் பங்கு பெற்ற நேம் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப மன உளைச்சலுக்கு அப்புறம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இதில் நீங்கள் உங்கள் பேர் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, உங்களோட கோலை அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, அதில் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இப்போது இதில் முக்கியமாக சில விஷயங்கள் கிளாரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தோம். ஸோ யூசர் டிபார்ட்மெண்ட் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் எதெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது, அட்டென்ஷன் பார்க்க வேண்டியது, ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்எலிஜிபிள் லிஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ் பற்றி நான் போன வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப யாருமே வித்ஹெல்டே வந்தாலும் யாரும் பயப்பட வேண்டாம். வித்ஹெல்டுக்கு உங்கள்கிட்ட என்ன ரெக்கார்டு கேட்டிருக்காங்களோ அந்த ரெக்கார்டு உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் மெயில் அனுப்புனா போதும், இல்லை நேரில் ஒரு தடவை சென்னை போயிட்டு டிஆர்பியை பார்த்துட்டு வந்தாலே போதுமானது தான். வேறு எந்த விஷயமுமே தேவையில்லை. அதனால் பயப்படவே வேண்டாம், எதுக்குமே பயப்பட வேண்டாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இதிலே கொடுத்துருக்காங்க நம்மளோட நோட்டிஃபிகேஷன், நம்ம ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு இல்லையா, 18/7/2024 அன்றைக்கி வந்திருக்கிறதுல ஹைகோர்ட் மதுரை பெஞ்சோட மெட்ராஸ் அண்ட் மதுரை ஹைகோர்ட்டோட ஆர்டர்ஸ்க்கு ரிட் பெட்டிஷன்ஸோட தீர்ப்புகளுக்கு உட்பட்டதுன்னு கொடுத்துட்டு கீழே த வித்ஹெல்ட் கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்டட்ஸ் டு சப்மிட் த நெசசரி டாக்குமெண்ட் டு த ரெஸ்பெக்டிவ் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிஸ். ஸோ உங்களுக்கு வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸு இப்போ வந்திருக்க 2 லிஸ்ட்லேயுமே வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸு அவங்க எதனால் வித்ஹெல்டு, என்ன அவங்க சப்மிட் பண்ணணும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. போன தடவையை விட இந்த தடவை அவங்க வேலையும் எளிமையாக்கியிருக்காங்க, நம்ம வேலையும் எளிமையாக்கியிருக்காங்க, அப்படி தான் சொல்லணும். ஸோ நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி எதுக்கும் பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருக்கா, டிஆர்பியை போய் பார்த்துட்டு ஆகா வித்ஹெல்டு வந்துருச்சு நம்ம என்ன பண்ணுறது டெஃபினட்டாக நினைக்காதீங்க. இது இன்றைக்கி செலக்ட் ஆகி இன்றைக்கி வந்தவங்களுக்கு இல்லை, எல்லா சப்ஜெக்ட் கேண்டிடேட்ஸுமே மனசில் வச்சுக்கோங்க. நமக்கு எந்த இஷ்யூஸை நோட் டவுன் பண்ணியிருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கான வழி இருக்குன்னா அதில் போயிடலாம். ஸோ இதில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான தீர்வுகள் நம்ம கொடுத்து கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம செய்யாட்டியும் நம்மளோட நண்பர்கள் ஒரு ஃப்ரெண்டு கொஷின் கேட்கும்போது இன்னொரு நண்பர் அழகான விளக்கம் கொடுக்குறாங்க, நமக்கு தெரியாத விளக்கம் கூட கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அதையும் நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கலாம். கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இன்ன வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிஜிடிஆர்பி அண்ட் டிஎன் டெட்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அண்டு நம்மளோட சேனலோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இன்னும் டீட்டெயிலான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏற்கனவே சொன்னது தான் the selection, the withheld candidates are instructed to submit the necessary document to the respective appointing authorities. The appointment orders for the provisionally selected candidates will be issued separately by the user departments concerned after recruitment. அதாவது அவங்க யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ரெக்ரூட்மெண்ட்டில் அவங்க தெளிவாக இருக்காங்களா, எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது அந்த யூசர் டிபார்ட்மெண்ட். ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஸ்கூல் எஜுகேஷனுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா சிஇஓ லெவலில் உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன், ஸோ பெரிய லெவலில் இருக்காது, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போகும்போது தான் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ யூசர் டிபார்ட்மெண்ட் வெரிஃபைடாக இருக்கா அப்படிங்கிறத யூசர் டிபார்ட்மெண்ட்னால் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், இப்போ புதுசாக டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல். ஸோ டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே புதுசாக ஒரு மாடல் ஸ்கூல், எலைட் ஸ்கூல்ஸ்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மாவட்ட மாடல் ஸ்கூல், அதாவது முதன்மை பள்ளி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸு அப்படின்னா கார்ப்பரேஷனுக்கு கீழே செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சென்னை கார்ப்பரேஷனுக்கு கீழே ஒவ்வொரு இதுலேயுமே டிஎம்எஸ்ன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க, டிஇ,
அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி முக்கியமான யூசர் டிபார்ட்மெண்ட்ஸ் இதுதான். இது இல்லாமல் சில இது இருக்குது. ஸோ ஒரு பிஎஃப்னால் வந்து நமக்கு பேக்லாக் வேக்கன்சி, பிவின்னு சொல்லியிருக்கிறது பேக்லாக் வேக்கன்சிஸு, அப்புறம் சிவி வந்திருக்கவங்க, இந்த ப்ரெசன்ட் சிவி வந்திருக்கவங்க, எஸ்எஃப்னா ஷார்ட் வால் வேக்கன்சி. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன அப்ரிவேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியும் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நம்மளோட வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நம்ம கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வித்ஹெல்ட் கேண்டிடேட்ஸ். ஸோ இன்னும் முக்கியமான பாயிண்ட் இருக்குது நமக்கு, வித்ஹெல்ட் கேண்டிடேட்ஸ் அண்ட் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். இதை ரெண்டை பற்றி தான் கொஞ்சம் ஒரு டீட்டெயில்டாக எல்லா சப்ஜெக்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கும் சிவி கேண்டிடேட்ஸ்க்கும் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு மாடலாக நம்ம இதை வச்சு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எல்லா கேண்டிடேட்க்கும் பக்கத்தில் சில பேருக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டு செலெக்ஷன் பண்ணியிருக்க டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு. ஷார்ட் ஃபால் வேக்கன்சியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்லாக் வேக்கன்சியா, சிவி ப்ரெசன்ட் சிவியில் உள்ளவங்களாம் வந்துருச்சு. இங்கே கீழே வந்து இப்போ இடிஎஸ்னால் ஐஇடிஎஸ்னால் நமக்கு வந்து இது அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அதில் வரவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஇ இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், ஸோ நம்பர் கொடுத்துருக்காங்க. வாண்ட் ஆஃப் லேட்டஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வித் ஃபாதர் நேம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வித் ஃபாதர் நேம். அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஜுவாலஜி ஒகேஷ்னலில் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கோ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியோட ஈக்குவலன்ஸ் வந்து கொடுக்காதனால அவங்க வித்ஹெல்ட் பண்ணியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்பட்டிருக்கு, 10th 12th சர்டிஃபிகேட் தேவைப்படுது, டெட் சர்டிஃபிகேட் தேவைப்படுது அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு செலெக்ஷன் பண்ணியிருக்கவங்களில் இவங்க மட்டும்தான் வித்ஹெல்டு. இவங்களுக்கு நேராக அவங்களுக்கு வந்து கேண்டிடேட்டுக்கு பக்கத்துலேயே என்ன வந்திருக்கும்னா வித்ஹெல்டுன்னு வந்திருக்கும். அவங்க ஏன் வித்ஹெல்டுங்கிறதுக்கான காரணத்தை அந்த லிஸ்ட்டோட லாஸ்ட்டில் தெளிவான விளக்கமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அது போன தடவை கூட வித்ஹெல்ட் ஆனவங்கள வந்து பார்க்க சொல்லி தான் கிரீவன்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க. பட் இந்த தடவை எதுக்காகன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஈஸியாக வந்து நம்மளோட டிஃபிகல்ட்டிஸை வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அடுத்ததாக நமக்கு வந்து அந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து வித்ஹெல்டு கிடையாது, எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு அவங்களே ரிஜெக்ட் பண்ணவங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா யூஜி ஸ்டடிட் இன் த பயோடெக்னாலஜி. ஸோ பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க. சேம் கோர்ஸ் இன் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி, இன்எலிஜிபிள் ஜிஓ. ஸோ ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து இந்த கோர்ஸுக்கு இன்எலிஜிபிள்னு ஜிஓ இருக்குது, அந்த டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அவங்க இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாட்னி வந்து பிஎட் வந்து ஆகஸ்ட் 2023 முடிச்சிருக்காங்க. டெட் வந்து பிப்ரவரி 2023 4th செமஸ்டரில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அவங்க 4th செமஸ்டர் பிஎட், ஆனால் நமக்கு ஆக்சுவலாக டெட்டு வந்து பிஎட் லாஸ்ட் இயர் படிக்கும்போது எழுதலாம்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பாட்டனி அவங்க பிஎட் வந்து ஆகஸ்ட்டில் தான் முடிக்கிறாங்க, டெட்டு பிப்ரவரியிலே எழுதிட்டாங்க அப்படிங்கிறதுனால இன்எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சார்ட் அவுட்டை அவங்க தான் சொல்லணும். ஸோ கான்டாக்ட் பண்ணி பார்த்தா தெரியும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா யூஜி ஸ்டடிடு பிடெக் பயோடெக்னாலஜி, அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ ஃபாதர் நேம் சையத் டேனியல், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கேண்டிடேட் இனிஷியல் மென்ஷன். ஸோ பிஇ படித்தவங்க, ஸோ பிடெக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் கேண்டிடேட்டோட வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. யூஜி டெக்னாலஜியில் மாறி இருக்கு அப்படிங்கிறது. அடுத்து யூஜி பாட்னி வந்து 2021, பிஎட் வந்து ஆகஸ்ட் 2023, டெட்டு வந்து பிப்ரவரி 2023. அப்போ இவங்களும் அந்த செகண்ட் இயரில் எழுதினவங்கள இன்எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான விளக்கம் வந்து நம்ம கேட்கும்போது தான் தெரியும். நம்மளோட டெட்டு ரூல்ஸில் கடைசி வருஷம் படிக்கிறவங்க எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல இன்எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான என்கொயரியும் நான் பண்ணிவிட்டு இன்னும் டீட்டெயில்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமமாக நம்ம என்னென்ன கவனிக்க வேண்டியதுன்னு நான் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸோ நம்ம எந்த யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வித்ஹெல்டு எதுவும் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க. வித்ஹெல்டோ இன்எலிஜிபிளோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை, என்ன டிபார்ட்மெண்ட்னு பார்த்துக்கோங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த கம்யூனல் ரேங்க்கில் வரீங்க. இப்போ டிஇனா நீங்கள் மிடில் ஸ்கூலில் பிடிஆர் செலக்ட் ஆகிருக்கீங்க, டிஎம்எஸ்னா டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூலில் செலக்ட் ஆகிருக்கீங்க, அதுக்கப்புறம் டிஎஸ்சினா ஸ்கூல் எஜுகேஷன் ஹை ஸ்கூல் ஆர் ஹையர் செகண்டரியோட பிடிஆர் செலக்ட் ஆகிருக்கீங்க, சென்னை கார்பரேஷன் அப்படின்னா சென்னை கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்க்கு கீழே பிடிஆர் செலக்ட் ஆகிருக்கீங்க, ஐஇடி அப்படின்னா நம்ம இன்க்ளூசிவ் எஜுகேஷன்
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஆர்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு தனி போஸ்டிங் இருக்குது, அதில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றது இருக்குது. இதை தாண்டி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்மளோட சேனலில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சந்தேகம் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்கப்படும். ஸோ இது வரைக்கும் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஒன்ஸ் அகேன் congratulations for all the teachers who got selected in this list. Thank you for watching this video. Thank you friends.